தூத்துக்குடியில் அரசு திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 7,893 பயனாளிகளுக்கு 206 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூத்துக்குடி தொகுதி திமுக எம்பி கனிமொழி வெளிநாடு சென்றிருப்பதால் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியவில்லை என்றும், பின்னர் இருவரும் இணைந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்போம் என்றும் தெளிவுபடுத்தினார். ஒன்றிய அரசின் திட்டங்களை தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படுத்துவதில்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். முன்னதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின், குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பெண்கள் முன்னேற்றத்துக்காக திமுக கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்ட அவர், பிற்போக்குத்தனமான நடைமுறைகளை முழுமையாக அகற்றியது திராவிடர் கழகமும் திமுகவும் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். பள்ளிக்கூடத்தை போறதுக்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் மேலாளர் கொடுத்ததுக்கு உரிமை கிடையாது. ஆனா இந்த உரிமையெல்லாம் தட்டி பறிச்சு எல்லாம் வாங்கி கொடுத்தவர் தான், அதற்காக குரல் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த சம்பிரதாய சமந்தைய புனிதர்கள்லாம் பேர் வச்சாங்க. அந்த பிற்போக்குத்தனமான நடைமுறைகள்லாம் வேரோடு பிடித்து வீசி எறிந்தது நம்மளுடைய திராவிட இயக்கமும் நம்முடைய திமுக தான். கோயில் கருவறையில் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் கொண்டு சேர்த்தது திமுக தான் என்றும் உதயநிதி சுட்டிக்காட்டினார். முன்னதாக தூத்துக்குடி மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற பாடுபட வேண்டும் என கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.